ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்லி செங்கோட்டை கிட்ட மிகப்பெரிய கார் வெடி விபத்து வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதை யார் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து நம்ம பேசியிருப்போம். பார்த்தீங்கன்னா முகமது உமர் நபின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து ஒரு டாக்டர். இப்போ யார் இந்த உமர் முகமது நபி? இவங்க பின்னாடி வந்து என்ன ஒரு நெட்வொர்க் இருக்குது, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உமர் முகமது நபி, இந்த உமர் இருக்கிறான்ல, இவங்க பார்த்தீங்கன்னா புல்வாமா பகுதியை வந்து சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. புல்வாமா பகுதி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது புல்வாமா அட்டாக் இல்லைங்களா? யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அட்டாக் தான் வந்து புல்வாமா அட்டாக்கு. அந்த பகுதியை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து ஃபரிதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு வாடகைக்கு ஒரு 2 ரூம் எடுத்து இவங்க கூட இன்னும் 2 டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 பேராக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ட்ரைனிங் டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. ட்ரைனிங்கில் வந்து இருக்கிறாங்க டாக்டர்ஸாக. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ என்ஐஏவாக இருக்கட்டும், என்எஸ்ஜியாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், எப்படி ஒரு சடனாக வந்து ஒரு டாக்டர் மேலே வந்து சந்தேகம் வராது இல்லைங்களா? ஒரு டீச்சர்ஸ் டாக்டர் மேலே வந்து இந்த தீவிரவாதிகள் தானா இவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து நம்மளால் யோசிக்க முடியாது இல்லைங்களா? ஒரு நார்மல் வேற ஒரு பீப்புள் பார்த்தா நம்ம வந்து சொல்லலாம் தீவிரவாதிகள்ன்ட்டு. அவங்க சிந்தனை வந்து டக்குன்னு இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு டாக்டராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இந்த தீவிரவாதத்தை வந்து அவங்க அரங்கேற்றி இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த ரூமில் அவ்வளோ வெடிப்பொருட்களை வந்து சேமித்து வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 3 டன், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? 3 டன் அப்போனா எத்தனை கிலோன்னு நீங்கள் எண்ணிக்கோங்க. அப்போ அவங்களோட டார்கெட் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. உண்மையை சொல்லப்போனால் நம்ம இந்தியாவை பெரிய ஒரு பேரழிவிலிருந்து, பேராபத்திலிருந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து காப்பாற்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வந்து நன்றி உண்மையாலுமே. இப்போ 3 டன்னா அவங்களோட பிளான் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள். அதை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க, நம்ம போலீஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. 3 டன்னையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. அவங்க கூட அந்த வேலை செஞ்ச 2 டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் தான். அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்களுக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொருட்களை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த உமர் நபி நம்ம டெல்லியில் வந்து ஈவினிங் 6:52 PM வந்து இந்த ஒரு அசம்பாவிதத்தை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு. ஏன்னா அவங்களோட பொருள்கள் எல்லாமே வந்து சிக்கிடுச்சு. நம்மளும் இனிமேல் சிக்க தான் போகிறோம், கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியிலே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் 3 hours வந்து அந்த கார் வந்து ஒரே இடத்துல தான் நின்று இருக்குது. அதுலேருந்து அந்த உமர் வந்து இறங்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நல்லா வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் தான் வந்து இப்போ பிளேஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இந்த இடத்துல போய் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அந்த மாதிரி சிந்திச்சு கரெக்டாக சிக்னல் போட்ட உடனே செங்கோட்டை கிட்ட மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பிளாட்ஃபார்ம் 1 கிட்ட வந்து இந்த வெடி விபத்து வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க. தானாக ஒரு வெடிகுண்டா வந்து மாறி இருக்காங்க, மனித வெடிகுண்டா. இதை பற்றி நெக்ஸ்ட்